குக்கு மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கதைப்போமா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவர் ஒரு டிடெக்டிவ் இன்டர்நேஷ்னலுடைய டைரக்டர் ஜெனரல். பல நாடுகளில் பல கேஸ்களை சால்வ் பண்ணிவிட்டு 45 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய பணியை தொடர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம குலோத்துங்க சோழன் டிடெக்டிவ் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அவர் பல நாடுகள்லன்னு சொன்ன உடனே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அவருக்கு எல்லைகளே கிடையாது. பல எல்லைகள் தாண்டி ஒரு கேஸ்க்காக போய் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கவும் செஞ்சுருக்கிறாரு. பல நாடுகள்லேருந்து அவருக்கு வர்ற கேஸ்களை இங்கேருந்தும் சால்வ் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி பல சுவாரஸ்யமான கதைகள் அவர்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு கதைகளாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மக்கள் உங்களை மாதிரி டிடெக்டிவ்ஸை இம்மீடியட்டாக அப்ரோச் பண்ணாங்கன்னா இதுக்கு சொல்யூஷன்ஸ் குயிக்கராக நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை எப்படி? சார், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது சார். இதெல்லாம் அரசாங்கத்தோட ரகசியங்கள். பல கொலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? தாராளமாக. நீங்க என்ன உண்மையிலே திட்டுவீங்க. லவ் பண்ணுங்கடான்னு கத்துக்கணும். நீங்க சரி, திருடு, பொய் சொல்லு, ஏமாத்து, ட்ரெயின்ல வித்தோட்ல போ, சொல்லி கொடுக்கலாமா? எம்ஜிஆர் செத்தாரு, யாராவது சந்தேகப்பட்டீங்களா? படல. கலைஞர் செத்தாரு, யாரும் சந்தேகப்பட்டீங்களா? இல்ல வாஜ்பாய் செத்தாரு, கண்டுவீங்களா? ஏன் ஜெயலலிதாவுக்கு மட்டும் இதெல்லாம் சந்தேகப்பட்டு இன்னை வரைக்கும் முடியாம இருக்கு? ஏன் ஜெயலலிதா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க இல்லையா, அவர்களுடைய மரணம் சாதாரண மரணம் இல்லை, பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு மரணம் பிளான் பண்ணி கொல்லப்பட்டது. இது ரொம்ப மைனூட்டான உண்மைகள். ஓகே, இந்த முழு உண்மைகளும் வெளியே தெரியுதுன்னா அவ்வளவு நல்லது இல்லை. வெரி நைஸ் டு மீட் யூ. வெரி ஹாப்பி டு மீட் யூ மிஸ்டர் பாண்டியன். தேங்க்யூ மதுரை பாண்டியன் அவர்களே. எங்களுடைய அன்பு பரிசு கதைப்போமா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறது. கதைப்போமா நிகழ்ச்சிக்கு உங்களை வண்டர்ஃபுல். நல்லா கதைக்கிறது மட்டும் இல்லை, உண்மையான கதைகளை சொல்லுவோம். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். டிடெக்டிவ்கிட்ட ஏன் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு மெல்லிய கோடு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு சம்பவம் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிடெக்டிவ்கிட்ட போகும்போது சில விஷயங்களை நம்ம தவிர்க்க வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு போலீஸ்கிட்ட போகும்போது நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஒரு போலீஸ்கிட்ட போகும்போது நீங்கள் ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம், ஒரு குற்ற செயல் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்கள அணுகவும் முடியுது. ரெண்டாவது அந்த குற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. உங்களை மாதிரி டிடெக்டிவ்ஸ் தான் கேட்டுக்க முடியும். ஸோ அப்போது உங்களுடைய ஸ்கோப்புன்றது நீங்கள் அப்போவே ஆரம்பத்திலே இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? ஜனங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சதா அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில்? சார், எங்கள்கிட்ட வர்றவங்க எல்லாருமே ஏன் வர்றாங்க தெரியுமா? போலீஸ் அதிகாரி சொல்லி தான் வந்தவங்களும் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அங்கே போலீஸ்க்குள்ளர டிசி ஒரு வியூவில் இருப்பார், ஏசி ஒரு வியூவில் இருப்பார். அப்போ டிசி நினைக்கிற மாதிரி ஏசி வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஏசிக்கு சில உண்மைகள் தெரியும். அந்த மாதிரி நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு, குலோத்துங்க சோழன்ட்ட போ, அவர் உண்மை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவார். இவங்க என்கிட்ட கூட போக மாட்டாங்க, அரசியல்வாதிகிட்ட போவாங்க. ஓகே, டாக்டர் சமரசம்னு இந்த எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ டாக்டர் சமரசம், காவேரிப்பட்டினம் சேர்ந்தவர். நான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு, அவர் அழைச்சிக்கிட்டு ஒரு பெண் வந்தாங்க. அந்த வந்தாங்கன்னா அந்த பெண் வந்தது எப்படின்னா, தன் கணவன் குற்றவாளி கிடையாது, ஆனால் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. காப்பாற்றியே தீரணும். என்ன செய்வீங்க? போலீஸும் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி போட்டுருச்சு. போலீஸ் தன் கடமையை செய்யும். அந்த செக்ஷன் இந்த செக்ஷன் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஓப்பன் ஆகி போய் பிடிச்சிருச்சு. வேறு வழி போலீஸுக்கு அக்யூஸ்ட் ஆகி அவனை கோர்ட்டில் நீ போட்ட வேண்டியது அவங்க கடமை. அந்த நேரத்தில் இங்கே வர்றாங்க. ஓகே, அதுவும் ஒரு முக்கியமான விஐபி எம்எல்ஏ அழைச்சிக்கிட்டு இங்கே வர்றாங்க. அந்த இதில் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் நான். இந்த உண்மையை எப்படி கண்டுபிடிச்சேன்றதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் புரியும். அதுக்கு மத்தியில் வேறு தொடர் கேள்விகள் ஒன்று இருக்கும்போது அந்த கேள்விகளையும் சேர்த்துட்டு இதை ஆன்சர் பண்ணனா, இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் பாயிண்ட் விச் ஐ ஷுட் நாட் சப்போஸ் டு லீக் ஆர் டெல். ஓகே, இது ரொம்ப மைனூட்டான உண்மைகள். ஓகே, இந்த முழு உண்மைகளும் வெளியே தெரியுதுன்னா அவ்வளோ நல்லது இல்லை. புரியுது. சில நேரங்களில் அதுவும்
உண்மைதான், நல்லதுதான். சரி. பல விஷயங்களை நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை ஆரம்பிச்சிட்டேன். குற்றவாளி ஆக்கி பண்ணி அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க போலீஸு. பட் நான் விடுதலை பண்ணிட்டேன். ஓகே. விடுதலை பண்ணேன்னா அவங்க குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. எனக்கு அதில் முக்கியமாக உதவி பண்ணது யாருன்னா, ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருந்தார் பார்த்தீங்களா, சந்திரசேகர். அவரை போய் நைட்டில் ட்ரபிள் பண்ணி இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குதே, நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு அதெல்லாம் பண்ணுற நீங்களாச்சே, உதவி பண்ணீங்கன்னா நாட்டு மக்களுக்கு நல்லதாச்சே சார்னு ரிக்வஸ்ட் பண்ணேன். ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். ஓகே சார், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது சார், இதெல்லாம் அரசாங்கத்தோட ரகசியங்கள், வெளியே நல்லது இல்லைன்னாரு. நானும் கேட்டுக்கிட்டு ஆனால் விடாமல் வர பிடிச்ச ரகசியம் என்ன பண்ணணுன்றது பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெரிஞ்ச உண்மையை வச்சு எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகே. 7-8 அக்யூஸ்ட்னா அவங்கெல்லாம் முத்திரை குத்தப்பட்ட அக்யூஸ்டுகளை விடுதலை பண்ணேன். நடக்குமா? புரியுது. போலீஸாலே முடியாது. புரியுது. நான் பண்ணேன். ஸோ அதான் நான் அதை விரிவாக சொல்கிறேன் அப்புறமே. ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து பல கொலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? தாராளமாக. பாண்டிச்சேரியில் சமீபத்தில் ஒரு கொலை நடந்துச்சு. ஓகே. அது பிஜேபி ஆளை கொண்டுட்டாங்க. உன்னை கொண்டுடுவாங்க, பி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு என்னோட ஆட்களை விட்டு, அங்கே உள்ள லோக்கல் உள்ள இன்ஃபார்மெண்ட்டை விட்டு பல முறை எச்சரிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, ஜெயலலிதா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க இல்லையா, ஆமாம், அவங்க வந்து எனக்கு சசிகலா நடராஜன் தான் எனக்கு என் வீடு. நான் 34 பீமன் கார்டனில் இருந்தேன். அவங்க 33 பீமன் கார்டனில் நடராஜன் இருந்தார். சசிகலா நடராஜன். சசிகலா நடராஜனோட கூட பிறந்த தம்பி பழனிவேல் நானும் ஒன்றா படித்தவன் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும். அதனால் பழனிவேல் அங்கே அடிக்கடி வரும்போது, என்ன பழனிவேல் இங்கே வர்றியப்பான்னு நான் கேட்கும்போது எங்கள் அண்ணன் வீடு தான் சொன்னதுனால பழகம் வந்துச்சு. அவருக்கு அப்போ அடிக்கடி நடராஜனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது எங்கள் அம்மா தான் கஞ்சி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. பக்கத்து வீடு, மத்தியில் கேட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முள் வேலி தான் இருக்கும், சின்ன அந்த இந்த வேலி இருக்கும். அதில் இறந்து வந்து கஞ்சியெல்லாம் கொடுத்து நாங்கள் பண்ணுவோம் அந்த பீரியடில். அப்போ அவர் எனக்கு வந்து ஜெயலலிதா மேடம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க, கொள்ளும்போது என்னை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ தான் சில வழக்குகள் பற்றி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நடராஜன் வந்து என்னை கேட்டார். நானும் கொடுத்தேன். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பெரிய ரகசிய புலனாய்வு துறையில் அவர் தான் கிங்கு, நடராஜன் தான். என்னை கேட்கவே இல்லை, ஒரு மேட்டரை கண்டுபிடிக்க சொல்லி என்னை கொடுத்தாங்க. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது ஆற்காடு வீராசாமியை பற்றிய உணவு பேர ஊழல், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆந்திரா ஃபுல்லாக சுற்றி என்கிட்ட தானே சொல்லணும் நடராஜன். ஆனால் என்னோட திறமை, நேர்மை மேடம் ரொம்ப பாராட்டினாங்க. இன்னை வரைக்கும், அதாவது அவங்க சாகிற வரைக்கும் கூட நான் அவங்களுக்கு உதவி பண்ணி தான் இருந்தேன்றது உண்மை. ஆனாலும் அவர்களுடைய மரணம் சாதாரண மரணம் இல்லை. அது வந்து உருவாக்கப்பட்ட மரணம், பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு மரணம். புரியுது அவங்களுக்கு? மரணம் பிளான் பண்ணி கொல்லப்பட்டது. ஓகே. இவங்க வந்து இயற்கையாக சாகவில்லை. ஓ, ஓகே. எம்ஜிஆர் செத்தாரு, யாராவது சந்தேகப்பட்டீங்களா? படல. கலைஞர் செத்தாரு, யாரும் சந்தேகப்பட்டீங்களா? இல்லை. இல்லை வாஜ்பாய் செத்தாரு, கண்டுவீங்களா? இல்லை. ஏன் ஜெயலலிதாவுக்கு மட்டும் இதெல்லாம் சந்தேகப்பட்டு இன்னை வரைக்கும் முடியாமல் இருக்கு? ஏன் சொல்லுங்க. அது பல நாட்களாக அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்க திடீர்னு இறந்துட்ட சம்பவத்து வந்து மட்டும்தான் சொன்னாங்க. மோரோவர் அதில் ரொம்ப சாதாரணமாக இந்த வீடியோக்களில் பார்க்கும்போதுமே அவங்க கால் கட்டவர்கள் வெட்டுப்பட்டிருந்தது, அதுக்கப்புறம் குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இது வந்து எம்பாமிங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக முன்னாடியே பண்ண மாதிரி இருந்தது அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஒரு சராசரி மக்களுக்கே வந்து அந்த சந்தேகம் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் பார்க்காம இருந்த ஒரு காரணம். ஏன் சார் பார்க்காம நீ வச்ச? ஏன் சிசிடிவி கேமராலாம் எடுத்த? எம்ஜிஆர் சாகரப்ப எடுத்தியா? கலைஞருக்கு எடுத்தீங்களா? ஏன் இந்த மாதிரி மட்டும் எடுத்தீங்க? அங்கே ஏதோ மர்மங்கள் உள்ள இருக்கிறதுனால தானே எடுக்கிறீங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு அசௌகரியமாக அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்களோ? ஏங்க அசௌகரியம் வேற, அவன் டாக்டரும் சேர்ந்துக்கிட்டுல பண்ணியிருக்கான். டாக்டர் இருக்காரு சிஎம் ரெட்டி, அவரும் சேர்ந்துல பண்ணியிருக்காரு. இந்த பாருங்க, நீங்கள் ஒரு ப்ரெஸ்ஸுன்ற முறையில் என்னை என்கொயரி பண்ணும்போது நான் உண்மைகளை நேர்மையாக பேசி ஆகணும் உங்களுக்கு. கண்டிப்பாக.
ஒளிமறைவு இல்லாமல் தான் நான் பேசுகிறேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கம்மா, அதை ஒத்துக்கிறேன். ஏங்க இப்போ இப்போ நீங்கள் என்ன வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட கேமரா ஒர்க் பண்ணுதா இல்லையா? நான் வந்து வேறு தப்பான காரியங்கள் ஈடுபடுவேன், கள்ள நோட்டு அடிப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னா கிடையாது. அதர்வைஸ் இப்போ என்னோட போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறது யாருன்னா ஜெயா குரூப் ஆஃப் காலேஜ். அவர் 60-70 காலேஜுக்கு மேலே அவருக்கு இருக்குது, கனகராஜ் என்ற அதோட தலைவருக்கு. அவர் வந்து இப்போ நானும் அவருமா சமீப 1 இயருக்கு முன்னாடியே நான் இந்த டிடெக்டிவ் சோழன்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு ஒரு அகாடமி அதை பற்றி கேட்கணுன்னு இருந்தேன். ஏன்னா இப்போது கல்வி முறையில் பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து இப்போ எல்லாருமே டாக்டர் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இதுக்கான +1 +2லேயே வந்து அந்த தேர்வு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான துறைகளில் வந்து உள்ளே வரணுன்றதுக்கான ஆசையும் ஆர்வமும் இருந்தால் கூட அவங்களுக்கு எப்படி வரணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஏன்னா ஓப்பனிங்கே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இதுக்கான எஜுகேஷன் ட்ரைனிங் சிஸ்டம் வந்து நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க, 1 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றது கேள்விப்பட்டேன். இது இப்போ நீங்கள் இதுக்கான என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? இது எப்படி வந்து எங்கே ஏற்பாடு பண்ண தெரியுமா? டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் காலனி. அது இப்போ நான் இருக்கிற இடத்த சேர்ந்த ஒரு காலனி, பேரே டிஃபென்ஸ். அந்த டிஃபென்ஸ் தேவை மக்களுக்கு இருந்தனால தான் டிடெக்டிவ் ட்ரைனிங் அகாடமி இந்த இடத்துல ஆரம்பித்தேன். எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கு, ஆரம்பிக்கலாம் இல்லையா? நோ, ப்ரெஸ் எல்லாம் இங்கே தான் வரைச்சேன். எங்கே வச்சுருக்கீங்க? டிஃபென்ஸ் காலனி. மக்களுக்கு அது நல்லா புரியணுன்றதுக்கு போட்டு ஆரம்பிச்சுட்டேன். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிக்கிறதில் தலைவராக யாரை போட்டேன்னா இதே கனகராஜன் ஜெயா குரூப் ஆஃப் காலேஜ் போட்டேன். ஓகே. அவர் வந்தார், நல்லா பேசினார். ஆனால் அவர் வந்து அவர் ரொம்ப எளிமையான மனிதர். படன்னு எல்லாம் இது வரைக்கும் வெளியில் வராத தகவல். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதோட அதாவது என்எஸ்ஐசின்னு சொல்லுவாங்க. இந்த என்எஸ்ஐசி குரூப்புக்கு எனக்கு வந்து சமீபத்தில் ஒரு முக்கியமான டிஜிஎம்மாக அதில் இருந்தவர், அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிற்பாடு என்கிட்ட வந்துட்டார். ஓகே. என்னோட அசோசியேட் ஆகி இருந்துக்கிட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, டிடெக்டிவ்ஸ் நாட்டுக்கு நிறைய பேர் தேவைப்படுது, நாட்டு மக்களோட ரொம்ப பேர் ஆர்வமாக டிடெக்டிவ் ஆகிறதுக்கு இருக்காங்க. அது நம்ம என்எஸ்ஐசியில் யூஸ் பண்ணோம்னா பல நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனாலும் சோழனோட சேர்ந்து சோழன் அண்ட் ஜெயா குரூப்பில் சேர்ந்து மூலமாக சேர்ந்து செய்யும்போது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். நாட்டின் எக்கானமி டெவலப் ஆகிறது வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சேன்னா அதில் ஜிஎம்மும் டெப்டி ஜிஎம்மும் இங்கே வந்துட்டாங்க என்னையே பார்க்குறதுக்கு. இன்னைக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்டே ஒரு பெரிய ரெகக்னிஷன் தான். ஏன்னா அவங்க ஒரு டிடெக்டிவா தன்னை வந்து 45 இயர்ஸ்க்குமே உங்ககிட்ட ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண சர்டிஃபிகேட் இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு போதுமானதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க. வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த குறிய இன்டர்ன்ஷிப் புக்கை தயார் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாசமா என்னோட அதிகாரிகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ச்சு பெஞ்சா என்னோட ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ப மாட்டீங்க. இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன உண்மையிலே திட்டுவீங்க. லவ் பண்ணுங்கடான்னுவேன், கற்றுக்கணும். நீங்கள் சரி திருடு, பொய் சொல்லு, ஏமாத்து, ட்ரெயினில் வித்தவுட்டில் போ, சொல்லிக் கொடுக்கலாமா? எனக்கு வந்து ஆச்சரியம் இல்லை. என்ன காரணம்னா நீங்கள் வந்து உங்களுடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸே ரொம்ப யூனிக்காக இருக்கும்னு எனக்கு தெரியும். அண்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல போய் சொல்லணும், எப்படி சொல்லி சமாளிக்கிறது, அந்த சூழ்நிலையை நம்மளுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான யுக்திகள் வர்றதுக்கு இந்த யுக்திகள் தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். திருட்டாக தான் ஒரு சில விஷயங்களை எப்படி திருடனுக்கு தான் திருடனை தெரியுன்ற மாதிரி நீங்கள் திருட்டாக தான் கண்டுபிடிக்க முடியுன்றதை நீங்கள் யோசித்து செஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஒரு கல்லூரி ஆசிரியர் இருந்ததுனால தான் என்ன இந்த கேள்விகள் கேட்குறீங்க மிஸ்டர் பாண்டியன். ஓகே, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ மிஸ்டர் பாண்டியன். அதை நான் என்னத்தை சொல்ல வரேன்னு ஒன்று சின்ன உண்மையிலையும் சொல்கிறேன். நாகேந்திரன் எவ்வளோ பெரிய அக்யூஸ்ட். நான் ஒரு நேரம் கிரிமினல்ஸ் வாண்டட்னு கால் பண்ணேன். அதில் வந்து இருந்தது ஒருத்தர் நாகேந்திரன். ஓ, கிரிமினல்ஸ் வாண்டட் யாரும் போட மாட்டேன்ட்டான், போட வச்சேன். ஓகே, நான் என்ன சொன்னேன்னா கிரிமினல்ஸ் வாண்டட்னா கொலை பண்ணுறதுக்கோ கொள்ளையடிக்கிறதுக்கோ கிடையாதுப்பா. கிரிமினல்ஸாக இருக்கவனை திருத்தி ஒழுங்கு பண்ணுறதுக்கு முடியாதா? ஏன்ப்பா புத்தி உங்களுக்கு வேற மாதிரி போகுது? கொடுங்கப்பா.
அப்படி வந்ததில் 10-12 கிரிமினல்ஸ் என்ன வந்தாங்க. ஈவன் நவ் தே ஆர் இன் கான்டாக்ட். ஓகே. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு கிரிமினல்ஸ் தான் மோர் தேன் போலீஸ் தே ஆர் வாண்டட் ஃபார் அவர் இந்தியா வானம். அவன் வந்து 1 நிமிஷத்தில் முடிக்கிற வேலையை 10 நாள் ஆனாலும் முடிக்க முடியாது ட்ரைனிங் ஆகிறவங்க. அப்போ நான் கிரிமினல்ஸ் ஏன் வாண்டட்னு கேட்டேன்னா, ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போ தம்பி, அவள் எங்கே போகிற கண்டுபிடிச்சிடுவான்னு சொன்னேன்னா லட்டு மாதிரி நியூஸ் கொடுத்துருவான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, சரி, கண்ட பாய்ஸோட சுற்றுறாங்களா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சா தானே அவள் வீட்டில் நம்ம வந்து அந்த பையன் நல்ல பையன் தான், பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்ல முடியும். கரெக்ட் கரெக்ட். சரியான படி கொண்டு பிடிக்கலன்னா பெஸ்ட், எனக்கு பேர் கெட்ட போயிடும். ஆனால் இந்த மாதிரி நான் ராங் பர்சன்ஸாக நீங்கள்லாம் நினைக்கக்கூடிய கிரிமினல்ஸ் பர்ஃபெக்டாக பிடிச்சிருவோம். ஓகே. இல்லை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணும்போதே சொல்லுவோம்ல பக் வைக்கிறது அப்படின்னு. பக் வைக்கிறதே வந்து ஒரு வைரஸ் உள்ள நுழைக்கிற மாதிரி தான் அதுவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்துகிறாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொல்கிறீங்க, நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய அக்யூஸ்டு ட்ரெயினில் போகிறான், சரி, வித்தவுட்டில் டிக்கெட் எடுக்க அவன் ஓடி போய் பிடிக்க போகிறான், டிடிஆர் பிடிச்சிடுறான். ஓகே சார், மன்னிச்சிங்க சார், முக்கியமான அக்யூஸ்ட் போகிறான் சார், நான் பிடிக்கணும் சார். அப்போ நீங்கள் சொல்கிறது என்ன பண்ணுறீங்கன்னா, தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி இல்லை, உண்மையான அக்யூஸ்ட்டை பிடிக்க போகும்போது டிக்கெட் எடுக்கலை. ஓகே. அந்த டிக்கெட் எடுக்காத போய் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு சொல்கிறீங்க. டேய் மேடம் சொல்கிறீங்க, நம்புறான் டிடிஆர். கொஞ்ச நேரத்தில் விட்ட உடனே ஓடி போய் அவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் இன்னும் 2 பேரை சேர்த்து ரக்குன்னு பிடிச்சி ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறோம். அப்போ நான் பொய் சொன்னது தப்பா இல்லை, நான் ட்ரெயினில் வித்தவுட்டில் ஏறினது தப்பா? அந்த மாதிரி ஒரு குற்றமும் நாம் செய்கிறது குற்றங்கள் கிடையாது, நியாயங்கள். சட்டமா நியாயமா என்ன பண்ணுவீங்க? சட்டமா எது எந்த இடத்துல எது தேவையோ சட்டமா நியாயமா பதில் சொல்லுங்க. நியாயம் தான் முக்கியம். நிறுத்துங்க. நியாயத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு உருவானது தான் சட்டம். கரெக்ட் கரெக்ட். உங்களுக்கு நீங்க சொல்ற நியாயம் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சட்டம் போட்டு நிறுத்துறான். அவன் தான் நியாயத்தை கரெக்ட் பண்றதுக்கு உருவான சட்டம். என்கிட்ட பேப்பர் இருக்கு பாருங்க, சட்டமா நியாயமான்னு போட்டு ஆயிரக்கணக்கான பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டேன் கோர்ட்டில். இந்த மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, முக்கியமான டாக்குமெண்ட் உங்கள் டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தன் வந்து என்ன பண்ணிடுறான், திருடிட்டு போயிட்டு இவ்வளோ பணம் கொடுக்குறேன்றான். உங்கள்கிட்ட பணம் இல்லை, பட் அந்த டாக்குமெண்ட் இருந்தால் தான் ஃபர்தராக நீங்கள் டெவலப் பண்ண முடியும். தரமாட்டேங்கிறான். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் என்ன பண்ணுது, அவன் சார்பாக பேசுது. ஏன்னா அவங்ககிட்ட எல்லாம் கிடைக்கிது, புரியுது, இது கிடைக்கிது இது கிடைக்கிது, கேட்குறதெல்லாம் கிடைக்கிது அவன்கிட்ட. அதனால டேய் இனிமேற்கொண்டு நீ வந்த உன் மேலே கேஸ் போட்டுருவேன், உள்ளே போடுவேன், வழியாக போயிட்டு போ. புரியுது. அவங்க டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும், என்ன பண்ணுவீங்க? அங்கே தான் சொல்ல வர்ற வி பிளே எ ரோல். என்ன ரோலு? அவனை வாட்ச் பண்ணு, எப்போ போகிறான் வர்றான், என்னைக்கு வீட்டில் இல்லை, அவன் வீடு எங்கே இருக்குது, அவன் வீட்டுக்கு பூட்டு எப்படி இருக்குது, ஒரு பூட்டு திறக்கிற சாவியை வச்சு கூப்பிட்டு லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பையும் வச்சுக்கிட்டு அந்த பூட்டுக்கு வேறு சாவியை போடுறேன், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ ஒரு லாட்டு அவன் என்ன பண்ணுறான், கும்பகோணம் மகாமகத்துக்கு போகிறான். மகாமகத்துக்கு போனான்னா வர்றதுக்கு லாட்டு ஆகுன்றதுனால, தம்பி நான் எங்கள் டீம் எல்லாரையும் போட்டு அந்த இடத்துக்கு அனுப்பி அது 2வது மாடியில் பலன் மேல் வச்சு இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துடுறோம். திருடிட்டோம். தப்பா? தப்பே இல்லை, நியாயத்துக்கு தப்பே இல்லை. ஆனால் ரோட்டில் போகிற நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்தால் போலீஸ் எல்லாம் எங்களை நினைக்கும் திருடன் தான், குற்றவாளி. குற்றவாளி, ஆமாம், எங்களின் கையில் குற்றவாளி. அங்கே தான் சட்டமா நியாயமா? புரியுது புரியுது புரியுது. எனக்கு உண்மையிலே ஜெயலலிதா அவர்களுடைய மறைவை பற்றி நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இத்தனை வருஷமாகவே இருக்குது. அதை முழுசாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி யார் அந்த குற்றவாளி, என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம், தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? இதை பாருங்கள், எனக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நான் வந்து அதுக்கு கொண்டு ஃபார்மாலிட்டி பேப்பரில் கையெழுத்து வாங்கி கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு செஞ்சிருந்தால் தான் என்னோடய பழக்கம். எவ்வளவோ கேள்விப்படுறதெல்லாம் பார்த்து நான் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதை நான் செஞ்சிட்டு இருக்க முடியுமா? முடியாது தான். ஆனால் உங்களுக்காக தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்ச நியாயங்களில் எவ்வளோ முடியுமோ அதை நான் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். சரி சரி. அது நேர்மையான மரணம் கிடையாது. கிடையாது. ஓகே சரி. அது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கொலை தான் நான் சொல்லுவேன்.
ம் 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 கொலை ம் யார் பண்ணா என்ன பண்ணான்றதெல்லாம் அடிக்கடி டிவியில் வந்துட்டு தான் இருக்குது. யாரும் 4 பேரை போடுறாங்க. ம் ஹெல்த் செக்ரட்டரியை போடுறாங்க, ஹெல்த் மினிஸ்டரை போடுறாங்க, ஒரு டாக்டரை போடுறாங்க, இன்னொரு லேடியை போடுறாங்க. இவங்கெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு தான் இருந்த வழிய டெரிபிள். உண்மையிலேயே எனக்கு வந்து புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு கொலைகள் குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து என்ன மக்கள் வந்து பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அதாவது இப்போ தனியாக வந்து வெளிநாடுக்கு போயிட்டாங்க குழந்தைங்கள்லாம், வயசானவங்க தனியாக வீட்டில் இருக்கோம், அவங்க வந்து டார்கெட் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டார்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி மெஷர் அவங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? சேஃப்டி மெஷர்ன்றது என்னென்னா, நான் நம்ம விதமாக சொல்கிறேன் கேளுங்களேன். வீடு லாக் இப்போ எவ்வளவோ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வந்துருச்சு. யாராவது ஒருத்தங்க அத்துமீறி வீட்டில் நுழைஞ்சாங்கன்னா பெல் அடிக்கும், ராங்கான கால் வரும். நமக்கு மட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். சிஸ்டம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, இங்கே கால் வச்சான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் போகும். சைமல்டேனியஸாக இங்கே விழ வரும். இவங்க வியூவில் கண்ணாடியில் வியூ பார்த்தாங்கன்னா யாரோ வேண்டியவங்க இருக்காங்களா வேண்டாதவங்க இருக்காங்க தெரிஞ்ச உடனே அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிறதே இல்லை நம்ம புதியவர்கள்.